அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ். தஃப்சீர் இப்னு கஸீர் குர்ஆன் விளக்க உரை பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று அல் பக்ரா சூராவினுடைய 21 மற்றும் 22வது ஆயத்துடைய விளக்கத்தை பார்க்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹன்னாஸ் உஅ்புது ரப்பக்குமுல்லதீ ஹலகக்கும் வல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன் அல்லதீன ஜஅல லக்குமுல் அர்த ஃபிராஷன் வஸ்ஸமாஅ பினாஅன் வஅன்ஸல மினஸ் ஸமாஇ மாஅன் ஃபஅக்ரஜ பிஹி மினஸ் ஸமராத்தி ரிஸ்கன் லக்கும் ஃபலா தஜஅலூ லில்லாஹி அன்தாதன் வஅன்தும் தஅலமூன். மனிதர்களே, அல்லாஹ் அடியாரில் பார்த்து கூறுகிறான். இப்போ கடந்த பாருங்கள், மொத்தம் 20 ஆயத்து படித்து முடித்தோம். இப்போ 21வது ஆயத்து தொட்டிருக்கோம். அதில் முதல் 7 ஆயத்து நல்லடியார்களை பற்றி அல்லாஹ் பேசினான். மீதர்கள் 13 ஆயத்து தீயவர்கள், நேரடியாக அல்லாஹ்வின் தூதரையும் மறுத்தவர்கள், சிலர் ஏற்றுக்கிட்டு சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தகுந்தாப்பில் மாறிக்கிட்டே இருந்தவங்க, நயவஞ்சகர் என்பதாக பல கேட்டகரியை பற்றி அல்லாஹ் ஒரு 13 வசனத்தில் வளர்க்கணும். இவர்களோட உதாரணம் எப்படி, இவங்களுடைய நிலைகள் என்ன என்பதாக. இப்போ அல்லாஹ் என்ன செய்கிறான்னா, மனிதர்களுக்கு அல்லாஹ் தான் செய்கிற அருளை பற்றி பேசுகிறான். அதானே அசல். உன்னை நம்பணும்னா என்ன செஞ்ச, என்ன உங்கள்கிட்ட எனக்கு என்ன ஃபாய்தா என்பதானே மனிதனுடைய யதார்த்தம். அல்லாஹ் தன்னை பற்றி பேசுகிறான் பாருங்கள். மனிதர்களே, உங்களுக்கு முன்னிருந்தோரையும் படைத்த உங்கள் இறைவனை மட்டுமே நீங்கள் வழிபடுங்கள். அதனால் நீங்கள் எல்லா தீமைகளிலிருந்தும் தவிர்ந்து கொள்ளலாம் என அல்லாஹ் கூறுறான். பாருங்கள், அல்லாஹ் எப்படி சொல்கிறான் பாருங்கள். உங்களையும் படைச்சி உங்களுக்கு முன்னாடி இருந்த மனுஷனை படைச்ச ரப்பை நீங்கள் வணங்குங்க. அந்த அல்லாஹ்வே அவனே உங்களுக்கு பூமியை விரிப்பாகவும் வானத்தை கூரையாகவும் அமைத்தான். அவனை வானிலிருந்து மழை நீரை பொழிய செய்து அதன் மூலம் கனி வகைகளை உங்களுக்கு உணவாக விளைய செய்தான். எனவே இவற்றையெல்லாம் தெரிந்து கொண்டே ஏக இறைவனான அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காதீர்கள். சுப்ஹான் அல்லாஹ். இங்கு உயர்ந்தோன் அல்லாஹ் ஓரிரை கோட்பாட்டை தௌஹீத் விவரிக்க தொடங்குகிறான். அதற்கு சான்றாக மனிதர்களுக்கு தான் செய்த அருட்கொடைகளை குறிப்பிடுகின்றான். இல்லாமையிலிருந்து இருப்புக்கு கொண்டு வந்தவன் மூலம் மனிதரின் மீது அருள் புரிய தொடங்கிய இறைவன் வெளிப்படையான மற்றும் மறைமுகமான அருட்கொடைகளை அவர்களுக்கு அள்ளி வழங்கி தன் அருளை முழுமையாக்கினான். அவனே இந்த பூமியை ஒரு விரிப்பை போன்ற சமன் தரையாகவும் மிதித்து நடப்பதற்கு இயைந்த உறுதி வாய்ந்த தளமாகவும் உயரமான மலைகளில் நிலை நிறுத்தப்பட்டதாகவும் அமைத்தான். இதன்றி அவனே வானத்தையும் கூரையாகவும் அமைத்தான். பாருங்கள், அவங்க ஆரம்பிக்கிற அந்த வார்த்தையை பாருங்கள். ஒன்றுமே இல்லை, மனிதனும் இல்லை, பூமியும் இல்லை, அண்ட சராசரமும் இல்லை. இல்லாமையிலிருந்து இருப்புக்கு கொண்டு வந்தன் மூலம் மனிதர்கள் மீது அல்லாஹ் அருள் புரிய தொடங்கினான். எவ்வளோ அழகான வார்த்தை பாருங்கள். இல்லை, ஒன்றுமே இல்லை, ஜீரோ. ஆனால் அல்லாஹ் ஆக்குனான், அல்லாஹ் எல்லாத்தையும் செஞ்சான் என்பதை அல்லாஹ் பதிவு செய்கிறான். வானத்தை நாம் பாதுகாக்கப்பட்ட கூரையாக அமைத்தோம், ஆயினும் அதன் சான்றுகளை அவர்கள் புறக்கணிக்கின்றார்கள் என குர்ஆனில் பெரிதொரு இடத்துல அல்லாஹ் கூறுறான். மேலும் மனிதர்களுக்கு தேவை எனப்படும் நேரங்களில் வான் மேகத்திலிருந்து அவனே மலையை அருள்கின்றான். அந்த மலை மூலம் மனிதர்களுக்கு கால்நடைகளுக்கு வேண்டிய பயிர் மற்றும் பல வகைகளை அல்லாஹ் அவனே விளைய செய்கிறான். இங்கே 2வது அத்தியாயத்தில் அந்த வசனத்தில் வானத்தை கூரையாக அமைத்ததன் என்ற தொடரில் கூரை என்பதை சுட்டிக்காட்ட பினாஉ என்னும் சொல் ஆளப்பட்டுள்ளது. இதற்கு கட்டடம் என்பதே சொற்பொருளாகும். இருப்பினும் இங்கு அதற்கு கூரை அல்லது முகடு என்று பொருள். மற்றொரு வசனத்தில் அல்லாஹ் குர்ஆனிலே சஹஃப் என்னும் சொல்லே கூரை ஆளப்பட்டிருப்பது இதற்கு சான்றாகும். இதே போன்றே வான் என்பதை சுட்டிக்காட்ட சமாஉ என்னும் சொல் இவ்வசனத்தில் ஆளப்பட்டுள்ளது. இதற்கு வானம் என்று பொருள் இருந்தாலும் இங்கு வான் மேகமே நோக்கமாகும். அவ்வாறு கண்ணியமானவர்களே, உங்களுக்கு வானத்தை கூரை போல ஆக்கியிருக்கேன் என்பதுடைய விளக்கத்தை இப்போ நம்ம பார்த்தோம். இந்த பூமி எல்லாம் விரிப்பாக வானத்தை இது கூரையாகவும் அதிலிருந்து வானிலிருந்து மழை பொழிய செஞ்சு கனி வகைகளை வெளிப்படுத்தக்கூடியதும் அல்லாஹ் தான் என்பதை இங்கே ரொம்ப தெளிவாக அல்லாஹ் பேசுகிறான். இப்படிப்பட்ட இறைவன் என்ன செய்யாதீங்க, எனவே தெரிந்து கொண்டேன் அல்லாஹ் தான் இவ்வளோ அருள் செய்கிறான் என்பதை தெரிந்து கொண்டேன் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காதீர்கள். இணை கற்பாதிக்காதீர்கள்னா அல்லாஹ்வுக்கு நிகராக போய் என்ன செஞ்சாத ஒரு செங்கல் எடுத்து வச்சுக்கிட்டு இதுதான் எல்லாத்தையும் படைச்சிச்சு, இது எத்தனை பேரும் அநியாயம்,
அதுதான் இங்கே அல்லாஹ் அழகா ரொம்ப ரொம்ப எவ்வளோ கண்ணியமாக பேச முடியுமோ மனிதன்கிட்ட பேசுகிறான். இவ்வளவும் செஞ்சதுன்னா நான் தான் அந்த பழங்களை வெளியாக்கினேன், நான் தான் அந்த மரங்களை வெளியாக்கினேன். ஆனால் என்ன செஞ்சிடாத, எனக்கு நிகராக கொண்டு போய் ஒரு செங்கல் எடுத்து வச்சுக்கிட்டு அது மேலே எதனாச்சும் பண்ணிக்கிட்டு என்ன செஞ்சிடாத, இதுதான் அந்த வானத்தை படைச்சிச்சு, எனக்கு பழங்களை கொடுத்துச்சு நீ சொல்லாத. எவ்வளோ அழகாக கண்ணியமாக அல்ல வார்த்தையை பயன்படுத்துகிறான் பாருங்களேன்.